பெரியார், பேரறிஞர் அண்ணா. பெரியார், பேரறிஞர் அண்ணா. செப்டம்பர் 17, 1879 செப்டம்பர் 17, 1879 செப்டம்பர் 17, 1879 ஈரோட்டில் பிறந்தார். ஈரோட்டில் பிறந்தார். யுனெஸ்கோ என்ற அமைப்பு யுனெஸ்கோ என்ற அமைப்பு யுனெஸ்கோ என்ற அமைப்பு இவரை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என வர்ணித்தது. இவரை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று வர்ணித்தது. யுனெஸ்கோ என்ற அமைப்பு இவரை தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ் என்று வர்ணித்தது. பத்திரிகைகள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் போடுங்க. பத்திரிகைகள். குடியரசு 1925 ஐஃபன் போட்டுங்க. குடியரசு ஐஃபன் போட்டு 1925. குடியரசு. ரிவோல்ட் 1928. ரிவோல்ட் 1928. புரட்சி 1933. புரட்சி 1933. பகுத்தறிவு 1934. பகுத்தறிவு 1934. விடுதலை 1935. உண்மை 1970. உண்மை 1970. உண்மை 1970. நீதி கட்சியின் பத்திரிகை திராவிடனில். நீதி கட்சியின் பத்திரிகை திராவிடனில். நீதி கட்சியின் பத்திரிகை திராவிடனில் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார். நீதி கட்சியின் பத்திரிகை திராவிடன் என்ற பத்திரிகையில் சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் கட்டுரை எழுதினார். குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். குடியரசு சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள். பகுத்தறிவு இதழில் தமிழ் மொழியில் எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம்னு போட்டுங்க. பகுத்தறிவு இதழில் தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். தமிழ் மொழி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார். ரோமானிய எண்முறையை பயன்படுத்தினார். அந்த பகுத்தறிவில் ரோமானிய எண்முறையை பயன்படுத்தினார். ரிவோல்ட் அப்படி என்பது ஆங்கில இதழ். ரிவோல்ட் அப்படி என்பது ஆங்கில இதழ். அப்போ பெரியாருடைய பத்திரிகைகள் இது எல்லாமே உங்களுக்கு தெரியணுமா? ரொம்ப முக்கியமானது. அடிக்கடிக்கு கேள்வி வரும். புரியுதா? அப்போது குடியரசு எப்போ தொடங்குறாரு? 1925 தொடங்குறாரு.
ரிவோல்ட் வந்து 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, உண்மையா விடுதலை 1935, உண்மை 1970. புரியுதா? 1970 அடுத்த பாயிண்ட். 1970 யுனெஸ்கோ விருது பெற்றார். 1970 யுனெஸ்கோ விருது பெற்றார். 1970 யுனெஸ்கோ விருது பெற்றார். 1973 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 1973 இவருக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 70 வயதில் 28 வயது மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். 70 வயதில் 28 வயது மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். வயதில் 28 வயது மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார். இது பின்னாளில் அறிஞர் அண்ணா பெரியாரை விட்டு விலகி திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்ற அமைப்பை நிறுவுவதற்கு காரணமாக அமைந்தது. அடுத்ததா 1918 ஈரோடு நகரசபை தலைவர். 1918 ஈரோடு நகரசபை தலைவர். 1918 ஈரோடு நகரசபை தலைவர். 1919 காங்கிரஸில் இணைதல். 1919 காங்கிரஸில் இணைதல். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுதல். 1920 ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றல். 1921 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபடுதல். போராட்டத்தின் ஒரு பகுதியாக தனது தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினார். போராட்டத்தின் ஒரு பகுதியாக தனது தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தார். இதனால் இவர் பகுத்தறிவு பகலவன் என போற்றப்படுகிறார். அப்படின்னு எழுதக்கூடாதுமா. வெட்டி வீழ்த்துறாரு சரி, அது வெட்டுதல் பகுத்தறிவுக்கு எப்படி அது பகுத்தறிவு ஆகும்? அப்போ வெட்டக்கூடாதுன்னு சொல்லலாம். அதாவது எங்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரத்தில் என்ன பண்ணக்கூடாது, கல் ஏற வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிடலாம், சுற்றி வேலியை அமைச்சிருந்தாருன்னா அந்த மரங்களாவது உயிரோடு இருந்திருக்கும். பல பேருக்கு இளநீர் தந்திருக்கோம், தேங்காய் தந்திருக்கோம். புரியுதா இல்லையா? அப்புறமா அந்த ஓலை தந்திருக்கோம். நிறைய குடும்பங்கள் அப்போ ஓலை வீடெல்லாம் கட்டுவாங்க, கீத்து கிடச்சிருக்கோம். ஒரு குற்றம், கல் உண்ணுதல் அப்படின்ற அந்த குற்றம் தான் எல்லா குற்றத்துக்கும் காரணமாக இருக்குது அப்படின்னு பெரியார் கருதியிருப்பார். புரியுதா இல்லையா? அப்போ அதை தீவிரமாக எதிர்க்கிறேன் அப்படி என்பதை வெளிப்படுத்துவதுடைய ஒரு காரணம் தான் 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தியது. புரியுதா இல்லையா? அப்போ இவருடைய தொண்டர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதை கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழின்ற போல நம்மளுடைய தலைவர் தன்னுடைய தோட்டத்தில் இருந்த 500 தென்னை மரங்களே வெட்டி வீழ்த்திட்டாரு. அப்போ நம்ம
என்ன பண்ணணும் அப்படின்ற. அப்போ அது போல் பண்ணுறாருன்னா அந்த போராட்டம் வந்து தீவிரமடையுதுன்னு பொருள். புரியுதா இல்லையா? கல்லுவை எதிர்த்து அந்த போராட்டம் மிக தீவிரமடையுது. அதை ஊக்குவிப்பதற்காக அத்தகைய ஒரு செயல்பாட்டை வந்து தென்னை மரங்கள் இவ்வளவு பயனை தந்தாலும் இந்த அனைத்து பயன்களையும் வந்து இந்த குடிப்பழக்கம் வந்து கெடுத்துரும் அப்படி என்பதை உணர்ந்த பெரியார் அவர்கள் என்ன பண்ணுறாரு, தோட்டத்தில் இருந்து 500 தென்னை மரங்களையும் வெட்டி விழுத்துறார். புரியுதா? மரத்தை வெட்டினால் சரியாகுமான்னு பெரியாரை நம்ம கேட்கணும். எனக்கு தெரியாதுமா அது. புரியுதா? 1921 கல்லுக்கடை மறியல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பல வாட்டி கேட்டுதான், இப்போலாம் கேட்பானான்னு தெரியாது. அடுத்ததாக 1922-23 வந்து காங்கிரஸுடைய தலைவராக மாறுறார். சென்னை மாகாண மெட்ராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரானார் 1922-23 இந்த காலகட்டத்தில். 1922-23 இந்த காலகட்டத்தில் மெட்ராஸில் அதாவது சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டி அதுக்கு தலைவராக மாறுறார். புரியுதா? 1924 வைக்கம் போராட்டம். வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் எனப்பட்டார். வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் எனப்பட்டார். ஆயிரத்தி 1925 வாவேசு ஐயர் நடத்தி வந்த ஆண்டு வாவேசு ஐயரின் சேரன்மாதேவி குருகுலத்தில் நிலவிய 1925 ஆண்டு வாவேசு ஐயரின் சேரன்மாதேவி குருகுலத்தில் நிலவிய வர்ணாசிரம நடவடிக்கையை பெரியார் எதிர்த்தார். 1925 ஆண்டு வாவேசு ஐயரின் சேரன்மாதேவி குருகுலத்தில் நிலவிய வர்ணாசிரம நடவடிக்கையை பெரியார் எதிர்த்தார். 1925 பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கை. 1925 ஆண்டு பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை காங்கிரஸ் ஏற்க மறுத்ததால் பெரியார் காங்கிரஸிலிருந்து விலகினார். 1925 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை பெரியார் கொண்டு வந்த வகுப்புவாரி பிரதிநிதித்துவ கொள்கையை காங்கிரஸ் ஏற்க மறுத்ததால் காங்கிரஸிலிருந்து விலகினார். ஆயிரத்தி 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். 1929 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். இதன் முதல் மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது. சுயமரியாதை இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டில் நடந்தது. ஐஃபன் போட்டு 1929. 1938 பெரியார் பட்டம் பெற்றார். 1938 பெரியார் பட்டம் பெற்றார். அதே ஆண்டில் நீதி கட்சியின் தலைவரானார். 1939 திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார். 1939 திராவிட நாடு கோரிக்கையை எழுப்பினார்.